புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் நேற்று பூக்கள் விற்பனை ஜோராக நடந்தது. புதுச்சேரி பெரியார் நகரில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோயில் பால்குடம் ஊர்வலத்தில் பெயிண்டர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அருகே உள்ள சுத்திக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவையில் 4 பேரிடம் ரூபாய் 5.38 லட்சம் ஆன்லைன் மோசடி, சைபர் கிரைம் விசாரணை. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் நேற்று பூக்கள் விற்பனை ஜோராக நடந்தது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் மல்லி கிலோ ரூபாய் 320க்கும், முல்லை அரளி 1 கிலோ ரூபாய் 200க்கும், சாமந்தி கிலோ ரூபாய் 320க்கும், பன்னீர் ரோஸ் கிலோ ரூபாய் 240க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பெரிய மார்க்கெட்டில் நேற்று மல்லிகை கிலோ ரூபாய் 400க்கும், முல்லை அரளி கிலோ ரூபாய் 300க்கும், சாமந்தி கிலோ ரூபாய் 600க்கும், பன்னீர் ரோஸ் கிலோ ரூபாய் 400க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பெரிய மார்க்கெட் வியாபாரிகளிடம் கேட்டபோது கடந்த வாரம் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்தது. பூக்களின் விற்பனை மந்தமாகவே இருந்தது. இதனால் வியாபாரிகள் கடும் வேதனை அடைந்தனர். இந்நிலையில் நாளை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி பெரியார் நகரில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோயில் பால்குடம் ஊர்வலத்தில் பெயிண்டர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகிறார்கள். புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ருத்ரேஷ். பெரியார் நகர் கங்கையம்மன் கோயில் பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்றது. ஊர்வலம் முடிந்து அபிஷேகத்திற்காக திரளான பக்தர்கள் கோவிலில் திரண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 5 பேர் கும்பல் ருத்ரேஷை சரமாரியாக குத்தியது. இதில் சம்பவ இடத்தில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த ருத்ரேஷ் துடிதுடித்து இறந்து போனார். இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் உருளையன்பேட்டை போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ருத்ரேஷிற்கும் அப்பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் கௌதம் கும்பலுக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததும், இந்த முன்விரோத காரணமாக ருத்ரேஷ் கொலை செய்யப்பட்டு இருப்பதும் தெரிய வந்தது. தப்பி ஓடிய குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அஇஅதிமுக மாநில கழக துணை செயலாளர், மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர் திரு வையாபுரி மணிகண்டன் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், பாசமிகு அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்களிடம் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அவர்களின் வீட்டில் சந்தித்து பிறந்தநாள் ஆசி பெற்றார். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அருகே உள்ள சுத்திக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அருகே உள்ள சுத்திக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து நூற்றுக்கணக்கான துறவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலை 8:15 மணியளவில் கோமாதா சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் தெய்வ தமிழிசை அறிஞர், திருமுறை கலை களஞ்சியம் முனைவர் திருவிடை மருதூர் சிவ நடராஜ தேசிகர் பாடி சிறப்பித்தார். திரு கைலாய பரம்பரை, வேலக்குறிச்சி ஆதீனம், குரு மகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ சத்ய ஞான மகாதேவ தேசிக பரமச்சாரிய சுவாமிகள், திரு கைலாய பரம்பரை, பெருங்குளம் செங்கோல் ஆதீனம், குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்ய ஞான பிரமாச்சாரிய சுவாமிகள், ஸ்ரீமந்த் போகர் பழனி ஆதீனம், குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ சித்தானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள், ஜப்பானிய சிவ ஆதீனம், பாலகும்ப குருமுனி சுவாமிகள் ஆகியோர்களது திருக்கரங்களால் ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9:15 மணிக்கு சிறப்பு யாக பூஜையும், காலை 10 மணியளவில் ஆதீனங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்தல், அதனைத் தொடர்ந்து ஆதீனங்களின் ஆசியுரை நடைபெற்றது. தொடர்ந்து ஆதீனங்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவனடியார்களுக்கு வஸ்திர தானம் வழங்கி சிறப்பு சேர்க்கப்பட்டது. காலை 11 மணியளவில் பழனி மீனா நாட்டிய குழுவின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி விழா இனிதே நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் திருமுறை காவலர் பாவை சசிகுமார், தொழிலதிபர் ஜெகதீஷ் ராம்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் 4 பேரிடம் ரூபாய் 5.38 லட்சம் ஆன்லைன் மோசடி, சைபர் கிரைம் விசாரணை. புதுவையில் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி 4 பேர் ரூபாய் 5.38 லட்சம் பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த கோபிகிருஷ்ணா என்பவருக்கு தெரியாத நபர் போன் செய்து மும்பை காவல்துறை அதிகாரி என கூறி பேசினார்.
அப்போது கோபிகிருஷ்ணா பெயரில் தைவானில் இருந்து சட்டவிரோத பொருட்கள் உள்ள ஒரு பார்சல் வந்ததாகவும் இதற்கு அபராத தொகை செலுத்த வேண்டும், இல்லை என்றால் வழக்கு பதிவு செய்யப்படும் என பயமுறுத்தியுள்ளனர். இதற்கு பயந்து அவரும் ரூபாய் 5 லட்சத்தை அனுப்பியுள்ளார். அதன் பிறகே அவர் மோசடி கும்பலுக்கு பணத்தை அனுப்பி ஏமாந்தது தெரியவந்தது. புதுவையை சேர்ந்த வைத்தியநாதன் என்பவர் OLXில் குறைந்த விலைக்கு பர்னிச்சர் விற்பனை செய்வதாக ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின்னர் அந்த விளம்பரத்தில் இருந்த தொலைபேசி எண் மூலம் தெரியாத நபரை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பர்னிச்சரை டெலிவரி செய்ய முன்பணம் கொடுக்குமாறு அந்த நபர் கூறியுள்ளார். இதை நம்பி வைத்தியநாதனும் ரூபாய் 20,000 அனுப்பிய பிறகு அந்த நபர் செல்போனை துண்டித்துள்ளார். ராய் ரச்சித் என்பவர் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலையாக பிட்காயினில் முதலீடு செய்தால் சம்பாதிக்கலாம் என கூறியிருக்கிறார். இதை நம்பி அவரும் ரூபாய் 15,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். ராகுல் என்பவரிடம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது அந்த நபர் கொடுக்கும் பணியை ஆன்லைன் மூலம் வீட்டிலிருந்து செய்தால் வருவாய் ஈட்டலாம் என கூறியிருக்கிறார். இதை நம்பி ராகுலும் ரூபாய் 3,000 செலுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்துள்ளார். அதன் பிறகு தெரியாத நபரிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் ஏமாந்துள்ளார். மொத்தமாக 4 பேரிடம் ரூபாய் 5.38 லட்சத்தை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. மேலும் அன்பரசி என்ற பெண் கடன் பெறும் செயலி மூலம் கடன் பெற்றுள்ளார். அதனை வட்டியுடன் குறைந்த காலத்தில் செலுத்தியுள்ளார். அதன் பிறகு தெரியாத நபர் அன்பரசியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மேலும் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட 5 பேரும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் நேற்று பூக்கள் விற்பனை ஜோராக நடந்தது. புதுச்சேரி பெரியார் நகரில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோயில் பால்குடம் ஊர்வலத்தில் பெயிண்டர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அருகே உள்ள சுத்திக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவையில் 4 பேரிடம் ரூபாய் 5.38 லட்சம் ஆன்லைன் மோசடி, சைபர் கிரைம் விசாரணை.